கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய தினத்திலே கர்த்தரால் வருகிற மகிமையை துறந்து மனுஷரால் வருகிற மகிமைக்காக ஊழியம் செய்கிற அவர்களை குறித்து இன்றைய இறை செய்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கர்த்தரால் வருகிற மகிமையை விலக்கி ஒருவருக்கொருவர் மனுஷரால் புகழப்படுகிறதை விரும்புகிற இன்றைய கிறிஸ்தவர்கள் என்கிற தலையங்கத்தில் யோவான் நற்செய்தி நூலின் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? எதை விசுவாசிப்பீர்கள்? தேவனிடத்திலிருந்து வந்தவராகிய, தேவனிடத்திலிருந்து மனுக்குள்ள மீட்புக்காக ஈவாக கொடுக்கப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் மனுஷரால் வருகிற மகிமையை ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனிடத்திலிருந்து ஈவாக மனுக்குல தங்களுடைய ஆத்தும மீட்புக்காக, பாவ மன்னிப்புக்காக தேவனிடத்திலிருந்து கிருபாதார பலியாக, கிருபையின் ஈவாக அனுப்பி கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். காரணம், அவர்கள் தேவனிடத்திலிருந்து வருகிற மகிமையை விரும்புகிறதில்லை. ஆனால் ஒருவரால் ஒருவர் புகழப்படுவதற்கும் சக மனிதர்களால் புகழப்படுவதற்கும், இவர் எவ்வளவு பரிசுத்தவான் பாருங்கள், இவர் எவ்வளவு நீதிமான் பாருங்கள், இவர் எப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷனாக இருக்கிறார் பாருங்கள், இவர் எவ்வளவு அளவில்லாமல் கணக்கில்லாமல் ஏழைகளுக்கு தான தர்மம் செய்கிறார் பாருங்கள் என்றெல்லாம் புகழப்படுவதற்காக காணிக்கை கொடுக்கிறவர்களும், ஒருவரால் ஒருவர் மகிமையை பெற்றுக்கொள்கிறவர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதில்லை என்பதுதான் இந்த வசனத்தினுடைய கருப்பொருளாக இருக்கிறது. இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தாம் வாழ்ந்த நாட்களில் தம்மை சூழ வந்த யூதர்களையும், பரிசேயர்களையும், பக்தி வேடக்காரர்களையும், தம்மை பின்பற்றி வந்த சீடர்களையும் பார்த்து சொல்லுகிறார். இன்றைய காலகட்டத்திலும் அதே தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய கிறிஸ்தவ உலகம் முழுவதும் எல்லா பிரிவு திருச்சபைகளும் வெறும் வெள்ளி வேட பக்தி வேடக்காரர்களாகவே இருக்கிறார்கள். மாயக்காரர்கள். தேவனிடத்திலே மாயம் பண்ணுகிறார்கள். சக கிறிஸ்தவர்களிடத்திலே மாய்மாலம் பண்ணுகிறார்கள். இவர்கள் தேவனிடத்திலிருந்து வருகிற மகிமையை ஒரு காலம் ஒரு நாளும் எதிர்பார்த்ததும் இல்லை, ஏற்றுக்கொண்டதும் இல்லை. ஏனெனில் அவர்கள் காரணம், அவர்கள் இயேசு கிறிஸ்துவையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தான் உண்மை. அதற்காக நான் அதே யோவான் 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 41, 42, 43 ஆகிய வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படி இருந்தும்
உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. யார் சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என்றால், அந்த முந்தின பகுதிகள் முழுவதும் அதை குறித்த குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை, அதாவது அவருடைய வடிவத்தை நீங்கள் கண்டதும் இல்லை. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கவில்லை. அவர் அனுப்பினவர், பிதாவாகி தேவனால் அனுப்பப்பட்டவர் யார்? இயேசு கிறிஸ்து. எதற்காக அனுப்பப்பட்டார்? பாவம் செய்து அக்கிரமக்காரர்களாய் தேவனை விட்டு தூரமாய் விலகி போன பூமியின் மனுமக்களை மீட்டு ரட்சிக்கும்படியாய், கிருபாதார பலியாக, பாவத்திற்கு பரிகார பலியாக, கிருபையாக, இரக்கமாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி தந்திருக்கிறார். எதற்காக? அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் பரிகார பலி செலுத்தப்படுவதற்காக, நான் செய்த குற்றங்களுக்கு, நான் செய்த பாவங்களுக்கு, நான் செய்த அக்கிரமங்களுக்கு, நான் செய்த அநீதிகளுக்கு நாம் தான் பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும். நாம் தான் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் நாம் தண்டிக்கப்படுவதற்கும், நாம் உயிரோடு பலி செலுத்தப்படுவதற்கும் பதிலாக நமக்காக பலியிடப்படுவதற்காக தேவாட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவை தேவனாகிய கர்த்தர் இயேசு என்னும் மனிதனாக அனுப்பி கொடுத்தார். அந்த அவரால் தேவனாலே அனுப்பப்பட்ட அந்த இயேசு ஆகிய கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறபடியினால், அந்த இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய பாவங்களுக்கு பலியாக, என்னுடைய அக்கிரமங்களுக்கு பலியாக, என் ஆத்மாவின் மீட்புக்காக, என் பாவ நிவாரணத்திற்காக சிலுவையிலே பலி செலுத்தப்பட்டார் என்கிற நம்பிக்கை ஏற்றுப்போன, என் ஆத்மாவின் ரட்சிப்புக்காக, என்னுடைய பாவ கழுவாய்க்காக, பாவ பரிகாரத்திற்காக அவர் தம்முடைய ஜீவனை சிலுவையிலே இரத்தமாக சிந்தினார். அந்த இரத்தத்தினால் மட்டுமே எனக்கு பாவ மன்னிப்பும் பாவ கழுவாயும் ஆத்ம ரட்சிப்பும் உண்டு என்று அதை ஏற்றுக்கொள்ளவும் அதை விசுவாசிக்கவும் மறுத்திருக்கிற இன்றைய கிறிஸ்தவ கூட்டம். அதனால்தான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி அதை தங்கள் காலின் கீழ் முதித்துவிட்டு உலகத்தின் தண்ணீர்களை தேடி ஓடுகிறார்கள். தங்கள் புற உடலை கழுவிக் கொள்வதற்காக முழுக்கு ஸ்நானம் என்ற போர்வையில் ஸ்நானத்திற்கு வேறு எதெல்லாமோ அர்த்தம் கற்பிக்கிறார்கள். முழுக்கு ஸ்நானம் என்ற முழுகுதல் தான் குளித்தல். ஸ்நானம் என்றால் குளித்தல். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உன் ஆத்துமா, உன் பாவங்கள் கழுவப்பட வேண்டும். உன் ஆவி, ஆத்துமா, சரீரம், உன் இருதயம், உள்ளான இருதயம் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்து இவ்வுலகத்தின் தண்ணீர்களில், ஏரிகள், குளங்கள், ஆறுகள், குட்டைகள், வாய்க்கால்கள், தொட்டிகளில் நிரம்பியிருக்கிற அந்த தண்ணீர்களிலே சென்று ஒருவரால் ஒருவர் கழுவி கொள்ளுகிறார்கள். ஒருவரை ஒருவர் கழுவி சுத்திகரித்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய பாவ நிவாரண பலிக்காக, கிருபாதார பலியாக சிலுவையில் பலியிடப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. பின் எப்படி கிறிஸ்துவை விசுவாசிப்பார்கள்? முழுக்கு ஸ்நானம் பெற்றுக்கொண்டால் தண்ணீர் ஸ்நானத்தை நம்புகிற, விசுவாசிக்கிற நீ எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஏற்றுக்கொள்வாய்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நீ, இயேசு கிறிஸ்து உனக்கு கிருபாதார பலியாக, உன்னுடைய பாவங்களுக்கு பலி செலுத்தப்படும்படியாக, நீ செய்த குற்றங்களுக்கு நிவாரணமாக உனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியிடப்பட்டார் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற பக்திவேட கிறிஸ்தவனே, நீ எப்படி தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பின் மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும்? ரட்சிப்பு கர்த்தருடையது, மனுஷருடையதல்ல.
தண்ணீர் ஸ்நானத்துக்கு அடுத்ததல்ல, முழுக்கு ஸ்நானத்துக்கு அடுத்ததல்ல ரட்சிப்பு. நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ உலகத்தாரால் மகிமைப்படுத்தப்படுவதற்காக உலகத்தாருடைய கற்பனைகளுக்கு, உலகத்தாருடைய ஆலோசனைகளுக்கு, உலகத்தாருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறாய். உலகத்தாரால் மகிமைப்படுத்தப்படுகிறாய். நீ உலகத்தாருடைய கற்பனைகளுக்கும் கள்ள போதனைகளுக்கும் புரட்டு உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து உலகத்தின் தண்ணீர்களில் நீ முழுக்கு ஸ்நானம் பெறுகிற போது உன்னை அந்த சபையாரும், உனக்கு அந்த ஸ்நானம் கொடுத்த மனிதனும், உன்னை தண்ணீரிலே முழுக்கி விட்ட மனிதனும் உன்னை புகழுகிறார்கள். நீ தேவனுடைய பிள்ளையாகி விட்டாய், நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய், நீ உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் பாவம் கழுவப்பட்டது, நீ தண்ணீரில் தான் முழுகி இருக்கிறாய். ஆனால் உனக்கு சொல்லுகிறார்கள், நீ கிறிஸ்துவோடு கூட பாவத்துக்கு மரித்து விட்டாய். எங்கய்யா மரிச்ச? நீ தண்ணீர்ல தானே உன் உடலை கழுவினார்கள், முழுக்கி எடுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நீ கழுவப்படவில்லையே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே உன்னை முழுகச் செய்யவில்லையே. அவர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எபிரேயர் புத்தகத்தை வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி அதை தங்கள் காலின் கீழ் மிதித்துவிட்டு உலகத்தின் தண்ணீர்களை தேடி ஓடுகிற இந்த ஜனக்கூட்டம் எப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தை எப்படி விசுவாசிப்பார்கள்? அதான், இவர்கள் விசுவாசிகள் அல்ல, இவர்கள் அவிசுவாசிகள், அதாவது அவநம்பிக்கை கொண்டவர்கள், அவிசுவாசிகள். அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அனைவரும் முழுக்க ஸ்நானம் எடுத்து, அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அனைவரும் பொருள் விளங்காத அர்த்தமற்ற பாஷைகளை, இதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நாங்கள் பெற்றதற்கான அடையாளம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கான அடையாளம் என்று பேசுகிறவர்கள் அனைவரும் அவிசுவாசிகள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் படியுங்கள். அவிசுவாசிகள் என்றால் அவநம்பிக்கை கொண்டவர்கள். எதன் மேல்? எவைகளின் மேல் அவநம்பிக்கை கொண்டவர்கள்? இயேசு கிறிஸ்துவின் மேலும். உன்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக கிருபாதார பலியாக, அதாவது கிருபையின் பலியாக, இரக்கத்தின் பலியாக சிலுவையிலே பலியிடப்பட்ட, ரத்தம் சிந்தி மரித்த இயேசு கிறிஸ்துவையும், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தையும் அசுத்தம் என்று எண்ணி அதை தங்கள் காலின் கீழ் மிதித்து போடுகிறீர்கள். நீங்கள் அவிசுவாசிகள், பன்றிகளின் கூட்டம். இவர்களிடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவார், பன்றிகளுக்கு முன்பே உங்களுடைய முத்துக்களை போடாதிருங்கள். போட்டால் அது அந்த பன்றிக்கு இது முத்து என்று தெரியாது, விலையேற பெற்ற, விலை அதிகமுள்ள முத்து என்று அதற்கு தெரியாது பன்றிக்கு. பன்றி சாக்கடையோடு சாக்கடையாக அந்த முத்துக்களை, விலையேற பெற்ற வேதவசன சத்தியமாகிய தேவனுடைய கிறிஸ்துவின் இரத்தத்தை காலின் கீழ் விதித்து போடுகிறார்கள். அதைத்தான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரமானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். முழுக்கு ஸ்நானக்காரர்களே, பக்தி வேட கிறிஸ்தவர்களே, பரிசுத்தவான்களே, கள்ள தீர்க்கதரிசிகளே, கள்ள தேவனுடைய மனுஷர்களே, கள்ள அப்போஸ்தலர்களே, கள்ள போதகர்களே, காணிக்கைகளுக்காகவும் ஒருவரை ஒருவர் புகழும். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், ஸ்தோத்திரம் பாஸ்டர், அல்லேலூயா பாஸ்டர் என்று பிறரால் நீ மகிமைப்படுத்தப்படுவதற்காகவும் முழுக்க ஸ்நானம் பெற்று தண்ணீரிலே முழுகி அந்நிய பாஷையோடு அபிஷேகம் பெற்றேன், ஆவியின் அபிஷேகம் பெற்றேன் என்று புழுகிக் கொண்டிருக்கிற பக்தி வேட கிறிஸ்தவர்களே, உங்கள் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து
தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் பன்றிகளைப் போல உங்கள் காலின் கீழ் மிதித்து உன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை, உன்னை உன் பாவங்களை மன்னித்து உன் இருதயத்தை பாவமர அழுக்கிற கழுவி உன்னை பரிசுத்தம் செய்ய வேண்டிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி உடன்படிக்கையின் இரத்தத்தை, புதிய உடன்படிக்கையின் பழைய உடன்படிக்கையை நிறைவேற்றவும் புதிய உடன்படிக்கையை செயல்படுத்தவும் வந்த பழைய புதிய உடன்படிக்கைகளின் மத்தியஸ்தராகிய உடன்படிக்கையின் ரத்தம், புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தை, பழைய உடன்படிக்கையின் ரத்தம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம், புதிய உடன்படிக்கையின் ரத்தம் தேவ ஆட்டுக்குட்டியாகிய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை, தேவன் கிருபையாக உனக்கு தந்த கிறிஸ்துவின் ஆவியை நிந்திக்கிறவன், தேவனுடைய கிறிஸ்துவின் ஆவியை, சத்திய தேவ ஆவியை, பரிசுத்த ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். தேவகுமாரனுக்கு, மனுஷகுமாரனுக்கோ தேவகுமாரனுக்கோ விரோதமான குற்றம் மன்னிக்கப்படும், ஏன் நீ அறியாமையினால் செய்கிறாய். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான குற்றம் மன்னிக்கப்படாது. நீ தண்டனை தீர்ப்பை பெற்றேயாக வேண்டும். கள்ள கிறிஸ்தவர்களே, பக்தி வேட கிறிஸ்தவர்களே, பரியாசக்காரர்களே, மனுஷரால் புகழப்படுகிறவர்களே, தேவனுடைய மனுஷனே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். யாருக்கு? தேவனுக்கா, கிறிஸ்துவுக்கா, பரிசுத்த ஆவியானவருக்கா சொல்லுகிறாய்? உங்களை வழி நடத்துகிற உங்கள் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், அதாவது பிசாசின் மக்கள், சாத்தானுடைய தூதுவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்ல கூடாதா? மகிமையை கேட்டு வாங்குகிற ஓ நாய்கள், தேவனுக்குரிய மகிமையை தங்களுக்காக கேட்டு வாங்குகிற இந்த கள்ள ஓ நாய்கள் என்ன சொல்லுகிறது? பொய்களை உங்களுக்கு பிரசவித்து விட்டு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாதா? நான் எவ்வளவு பெரிய சத்தியத்தை சொல்லி இருக்கிறேன், ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்ல மாட்டீங்களா? நீங்க உடனே கூவுறீங்க. மனுஷரிடத்திலே மகிமையை, தேவனுக்குரிய மகிமையை தங்களுக்கு கேட்டு வாங்குகிற இந்த கள்ள புரட்டு நாய்கள், மாயக்காரர்கள் இவர்களை பின்பற்றாதிருங்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறார்கள். அதனால் தான் உங்களையும் தாங்களும் இவ்வுலகத்தின் தண்ணீர்களிலே மூழ்கினார்கள். தோப்புகளின் நடுவிலே ஒருவர் பின் ஒருவராய் தங்களை கழுவி கொண்டார்கள். உங்களையும் கழுவுகிறார்கள். உங்களுக்கும் ஆவி கிடைத்தது என்று பரியாசவதர்கள், பரியாசம் பண்ணுகிற ஆவிகளை, பரியாசம் பண்ணுகிற வார்த்தைகளை, பொருள் அற்ற அர்த்தமற்ற வார்த்தைகளை உங்களை பேச வைத்து நீ ஆவி அபிஷேகம், ரட்சிக்கப்பட்டு விட்டாய், முழுக்கு ஸ்நானம் பெற்றிருக்கிறாய், ஆவி அபிஷேகம் பெற்றிருக்கிறாய், அந்நிய பாஷை அடையாளத்தோடு நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய், நீ மறுபடி பிறந்து பரிசுத்தவான் தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டாய். முழுவதும் போய் முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைத்த கதையாக முழுவதையும் மறைத்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை காலின் கீழ் மிதித்து விட்டவர்கள் இவர்கள். நீ அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறாய் கிறிஸ்தவனே? நன்றாக ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் சத்திய ஆவியை, இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போவேனே ஆகில் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்பி தருவேன். அவர் வந்து, அந்த சத்திய ஆவியானவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். இங்கு பாவத்தை குறித்து உணர்த்துகிறவனும் இல்லை, பாவத்தை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிக்கிறவனும் இல்லை, நீதியை குறித்து, தேவனுடைய நீதியை குறித்து பிரசங்கிக்கிறவனும் இல்லை, வரப்போகிற நித்திய மரணத்தை குறித்து உனக்கு எச்சரிக்கிறவனும் இல்லை. ஆனால் நீ எதை விரும்புகிறாய்? இவ்வுலகத்திலே சுபிட்சமாக உல்லாசமாக வாழ்வதற்கு சம்பாத்திய இச்சைகளை, பொருளாசையை விரும்புகிறாய், ஆசீர்வாதங்களை விரும்புகிறாய்.
எந்த தவறான வழிகளிலும் நீ நடக்க அவர்கள் உன்னை ஊக்குவிக்கிறார்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதி எப்படி வந்தது? சாராளை 3 அரசர்கள் 3 முறை கடத்தி வைத்து அவளோடு தங்களுடைய மாம்ச இச்சையை தணித்துக் கொள்வதற்காக அவளை கடத்தினார்கள். தேவன் அவர்களை வாதித்தபடியினால் அவர்கள் திரும்ப ஆபிரகாமை அழைப்பித்து அவனிடத்தில் அவளை ஒப்புவித்தார்கள். அவளுக்கு அநேக பொன் வெள்ளி பொருட்களையும் வேலைக்காரிகளையும் வேலைக்காரர்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் சொத்துக்களையும் கொடுத்தார்கள். இது உங்களை தவறான வழியிலே வழிநடத்துவதல்லவா? ஊக்கம் நீ எந்த வழியிலாயிலும், நீ தவறான வேசித்தன விபச்சார இச்சைகளிலாயிலும் நீ பொருள் சம்பாதிக்கலாம், நீ ஆசீர்வாதமாக இருக்கலாம் என்று ஊக்குவிப்பதல்லவா? இது ஆவிகள், உங்களை வழி தப்பி திரிய பண்ணுகிற வேசித்தன ஆவிகள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் உங்களிடத்தில் கிருபையின் ஆவி இல்லை. இந்த கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு கள்ள பரிசுத்தவானிடத்திலும், ஒரு கள்ள அப்போஸ்தலனிடத்திலும், ஒரு கள்ள தீர்க்கதரிசியினிடத்திலும், செழிப்பின் உபதேச போதகர்களிடத்திலும், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த 198 விழுக்காடு கிறிஸ்தவர்களிடத்தில் சத்திய ஆவியானவர் இல்லை. நீங்கள் சத்திய ஆவியானவரை, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறீர்கள். பிசாசின் ஆவிகளுக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுகிறீர்கள். புரிந்து கொள்ளுங்கள், இது எச்சரிப்பின் செய்தி. புரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்கள் ஆத்துமா நித்திய மரணத்தை சந்தித்தே தீரும். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பத்திரவனாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஆக்கினை, தண்டனை தீர்ப்பு, நித்திய மரணம் என்கிற தண்டனை தீர்ப்புக்கு பத்திரவன்களாயிருப்பீர்கள். உங்களை நடத்துகிறவர்களும் அவர்களை பின்பற்றுகிற நீங்களும். அந்நிய ஆவிகளால் நிறைந்து கிருபையின் ஆவியை நிந்தித்து, பரிசுத்த ஆவியை நிந்தித்து, தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் காலின் கீழ் மிதித்து, அவர் சிலுவையில் உங்கள் பாவத்திற்கு பரிகார பலியாக சிந்தின அவருடைய தூய ரத்தத்தை உங்கள் காலின் கீழ் மிதித்து, உலகத்தின் தண்ணீர்களிலே முழுகி உங்களை கழுவிக்கொள்ளுகிற துன்மார்க்கர்களே, பக்தியோட கிறிஸ்தவர்களே, உங்கள் அழிவு நிச்சயம். நீங்கள் மனம் திரும்பி தேவாட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தை விசுவாசிக்கவில்லை என்றால், தண்ணீர் முழுக்கை மட்டுமே நம்பி நீங்கள் பேசுகிற அந்நிய ஆவிகளையும் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகளையும் நம்பி சத்திய ஆவியானவரை, கிறிஸ்துவை, கிறிஸ்துவின் இரத்தத்தை தூசிப்பீர்களேயானால் உங்கள் அழிவு நிச்சயம். உங்களுக்கு தண்டனை தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு என்னும் நித்திய மரணம் நிச்சயம். மறந்து விடாதீர்கள். ஒருவரால் ஒருவர், சக மனிதர்களால் புகழ்ச்சியையும் மகிமையையும் எதிர்பார்த்து தண்ணீர் முழுக்குக்கு நேரால் ஓடுகிறவர்களே, மனம் திரும்புங்கள். நின்று நிதானமாக கேட்டு யோசியுங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை குறித்து அறிந்திருக்கிறேன். முந்தின வசனம் என்ன சொல்கிறார்? நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. 40ஆம் வசனம். அப்படி இருந்து உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. இயேசு கிறிஸ்துவினிடத்தில், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினிடத்திற்கு வருவதற்கு உங்களுக்கு மனதில்லை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்களா? வந்து சேர்ந்தீர்கள் என்று இங்கே இருக்கிறது. நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, நீங்கள் தண்ணீர் முழுக்கு ஸ்நானம் பெற்றுக்கொள்ள ஓடி முழுக்கி பரியாச ஆவிகளை அபிஷேகங்களாய் பெற்று உளறி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும்
பரிசுத்த ஆவியானவரை நிந்தித்து தூசித்து மனிதர்களுக்கு தேவனுக்குரிய மகிமையை செலுத்தி கொண்டிருக்கிற துஷ்ட துன்மார்க்க பக்தியோட கிறிஸ்தவர்களே, சிந்தித்திருக்கிறீர்களா? நீங்கள் தெளிக்கப்படும் ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்களா? இல்லவே இல்லை. ஏன்? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால் உன் பாவம் மன்னிக்கப்பட்டு, உன் பாவ அசுத்தங்கள் கழுவப்பட்டு, நீ பரிசுத்த ஆவியினால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறாய், படுவாய் என்று நீ ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்கிற சத்தியத்தை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, நீ நம்பவில்லை, நீ விசுவாசிக்கவில்லை. அதனால் தான் அதை இயேசு கிறிஸ்து அப்போதே சிலுவையில் ரத்தம் சிந்தி மரிப்பதற்கு முன்பே அதை கூறியிருக்கிறார். அப்படி இருந்து உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு விருப்பம் இல்லை, மனதில்லை. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை குறித்து அறிந்திருக்கிறேன். தேவனிடத்திலும் உங்களுக்கு அன்பில்லை, தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவாகிய என்னிடத்திலும் உங்களுக்கு அன்பில்லை என்று சொல்லுகிறார். 43ஆம் வசனம், நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி? பிதாவின் நாமத்தினாலே. பிதாவின் நாமம் என்ன? இயேசு, ஈசோ, ஈசி, யாவே, யெகோவா. அதான் ஈசன், ஈசி, ஈசோ, இயேசு பிதாவின் நாமம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு நம்மோடு இருக்கும் தேவன். இயேசு என்றால் யார்? இம்மானுவேல், நம்மோடு இருக்கும் தேவன். பிதாவின் நாமம் அதுதான், இயேசு. புரிந்து கொள்ளுங்கள். பிதாவாகிய தேவனுடைய நாமம் இயேசு. தேவனால் அனுப்பப்பட்ட குமாரனாகிய தேவகுமாரனுடைய நாமம் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. பிதாவும் தேவனும் இயேசு கிறிஸ்துவில் ஒன்றாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிதாவும் தேவனும் எங்கே ஒன்றாய் இருக்கிறார்களோ அங்கே பரிசுத்த ஆவியானவரும் அவர்களோட இருக்கிறார். ஏனெனில் நம்முடைய விசுவாசம் அதுதான். வேதாகமம் கற்பிக்கிற விசுவாசம் பிதாவினிடத்திலிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்தும் புறப்பட்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பிதாவும் குமாரனும் எங்கே இருக்கிறார்களோ பிதாவும் குமாரனும் இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் ஒன்றாயிருக்கிறார்கள். அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இதை குறித்த தெளிவோ அறிவோ விசுவாசமோ நம்பிக்கையோ அற்ற அவிசுவாச அவநம்பிக்கை கொண்ட பக்திவேட கிறிஸ்தவர்களே, நீங்கள் மாயக்காரர்களா இல்லையா? யாரை ஏமாற்றுகிறீர்கள்? உலகத்தை ஏமாற்றி நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். ஆனால் உங்கள் ஆத்துமாக்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். தேவனை ஏமாற்ற துணிகரம் கொண்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மன்னிக்கப்படாது. புரிந்து கொள்ளுங்கள். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் பிதாவின் நாமம் இயேசு, குமாரனுடைய நாமம் கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் வந்திருக்கிறேன். அதைத்தான் அவர் யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நித்திய ஜீவனை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்னும் மூவர் ஒருவராய் இருக்கிற மெய்யான தேவனாகிய உம்மையும் உம்மால் அனுப்பப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும். இங்கே இயேசு முதலாவது மனிதனாக வந்தார். நம்மோடு இருக்கும் தேவன் இம்மானுவேல், இயேசு என்னும் நாமம். பிதாவாகிய தேவன் இயேசுவாகவும் குமாரனாகிய தேவன் கிறிஸ்துவாகவும் வந்து ஒன்றாக சிலுவையிலே உனக்காக மரித்தார்களே. ஒன்றாக நின்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் உனக்காக சிலுவையிலே ஒன்றாக ரத்தம் சிந்தி மரித்தார்களே. நீ அதை ஏற்றுக்கொள்ள தவறிவிட்டாயே, அதை விசுவாசிக்க முடியாமல் போய்விட்டாயே, அவரை நீ நம்பவில்லையே. அதனால் தான் அவர் சொல்லுகிறார், நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்கிறீர்கள். என்ன புரியுதா? இங்க அநேக கள்ள கிறிஸ்துக்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு தினகரன், ஒரு பால் தினகரன், ஒரு ஸ்டெல்லா தினகரன், ஒரு மோகன் சீலாசரஸ்,
ஒரு சாது சுந்தர் செல்வராஜ், ஒரு வின்சென்ட் செல்வகுமார், இது போல ஆயிரக்கணக்கான, பல்லாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள அப்போஸ்தலர்களும் கள்ள உபதேசியார்களும் கள்ள ஊழியக்காரர்களும் தோன்றி இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை பின்பற்றுகிறீர்கள், அவர்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள். உனக்கு ஆவிக்குரிய அப்பா யாருன்னு கேட்டா, எனக்கு ஆவிக்குரிய அப்பா மகன் சீலாசரஸ், எனக்கு ஆவிக்குரிய அப்பா டிஜிஎஸ் தினகரன். நீ அவர்களை பூஜித்துக் கொண்டிருக்கிறாய், நீ அவர்களுக்கு அல்லேலூயா சொல்லுகிறாய், அவர்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறாய், அவர்களுக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லுகிறாய், அவர்கள் செய்வதற்கு எல்லாவற்றிற்கும் அனைத்து அட்டூழியங்களுக்கும் ஆமென் சொல்லுகிறாய். உங்களால் அவர்கள் மகிமைப்படுத்தப்படுகிறார்கள், தேவனுக்குரிய மகிமையை அவர்களுக்கு கொடுக்கிறாய். நீ உன்னை ரட்சித்த தேவனுக்கு ஒரு வார்த்தை நன்றி சொல்லவில்லை, நீ அந்த தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. உன்னை மீட்கும் பொருளாக தம்முடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தின அந்த கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தரை, நீ இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, நீ அவரை நம்பவில்லை. அவருடைய இரத்தத்தை நீ உதறி தள்ளிவிட்டாய், அந்த இரத்தம் அசுத்தம் என்று எண்ணுகிறாய். அதனால் தான் உலகத்தின் தண்ணீரிலே உன் பாவம் போக்க முழுகிக் கொள்ளுகிறாய். நீ எப்படிப்பட்ட துரோகி! நீ பரிசுத்தாவியானவருக்கு துரோகி, நீ தேவனாகிய கர்த்தருக்கு இயேசுவுக்கு துரோகி, நீ கிறிஸ்துவுக்கு தேவகுமாரனாகிய தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, கிறிஸ்து என்னும் தேவகுமாரனுக்கு, கிறிஸ்து என்னும் பரிசுத்த ஆவியானவருக்கு நீ துரோகி. அதனால்தான் தங்கள் சொந்த நாமத்தினாலே, சொந்த பெயராலே வருகிற வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே, அவனுடைய சொந்த பெயராலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். இதானே நடக்குது ஐயா கிறிஸ்தவம். இன்றைய கிறிஸ்தவ உலகம் இதைத்தானே பின்பற்றுகிறது. இந்த வசனம் ஐயாக 100க்கு 100 அப்படியே எழுத்தின்படி நிறைவேறிக் கொண்டிருக்கிறதே பக்திவேட கிறிஸ்தவர்களால். 44ஆம் வசனம், தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல், தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமை எது? கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உன் பாவம் கழுவப்பட்டு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டு, உன் ஆவி ஆத்துமா சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்டு, தேவ மகிமையின் ஆவியானவர், தேவனுடைய மகிமையின் பரிசுத்த ஆவியானவர் உன்னில் இறங்கி வருவது தானே தேவனாலே வருகிற உனக்கு மகிமை. உனக்கு நித்திய ஜீவன், நித்திய ஜீவனாகிய பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வருவது தானே நீ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற மகிமை. நீ பெற்றுக்கொண்டிருக்கிற ரட்சிப்பின் மகிமை என்ன? உலகத்திற்குரியதா, நித்திய ஜீவனுக்குரியதா? நீ உலகத்திலே கோடீஸ்வரனாக இருக்கிறாய், உலகத்திலே லட்சாதிபதியாக விரும்புகிறாய், உலகத்திலே கோடீஸ்வரனாக விரும்புகிறாய். ஏனெனில் உன்னை நடத்துகிற இந்த கள்ள திருட்டு ஓநாய்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். எப்படி? அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்ச பணத்திலேயா? இல்ல, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பொய்களை சொல்லி, பரிசுத்தாவியின் பெயர்களால் பொய்களையே பிரசங்கித்து, கள்ள நாடகங்களை நடத்தி அற்புதம் செய்தார். கர்த்தர் அற்புதம் செய்கிறார், இயேசு அற்புதம் செய்கிறார், கிறிஸ்து அற்புதம் செய்கிறார், பரிசுத்தாவியானவர் இங்கே இறங்கி வந்திருக்கிறார், அவரை நம்புங்கள் என்று சொல்லி உங்களிடத்திலே காணிக்கைகளை கேட்டு வாங்கி பல ஆயிரம் கோடி கொள்ளையடித்து, காணிக்கை பணம் கொள்ளையடித்து உலக ஐஸ்வர்யவான்களாய், உலக பணக்காரர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற பொய்களை எல்லாம் கேட்டு குறுக்கு வழிகளிலே நீங்கள் பணம் சம்பாதித்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பட்டம் சூட்டி கொண்டு வாழுகிறீர்கள். இது மகிமை அல்ல. இந்த மகிமை சர்வ நிச்சயமாக கர்த்தருடைய நாளிலே அழிக்கப்படும், அழிந்து போகும், வெள்ளம் கொண்டு போகும், காட்டாற்று வெள்ளம் கொண்டு போகும். இந்த ஐஸ்வர்யங்களை பூமி விழுங்கி போடும். இந்த ஐஸ்வர்யங்களை, இந்த ஆசீர்வாதங்களை, உன் நித்திய ஜீவன், அழிவுக்கு ஏதுவான உலக பொக்கிஷங்களை சேர்த்து மகிமை என்று சேர்த்து கொண்டிருக்கிற கள்ள கிறிஸ்தவனே, இவைகளெல்லாம் பூமியின் மண் விழுங்கி போடும். ஆற்றின் பெரு வெள்ளம், காட்டாற்று வெள்ளம் இழுத்து செல்லும், சமுத்திரம் விழுங்கி போடும். மறந்து போகாதே. அழிந்து போகாத நித்திய மகிமையை நீ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை, உன் நித்திய ஜீவனுக்குரிய மகிமையை, ரட்சிப்பின் மகிமையை நீ இழந்து விட்டாய். அதை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்?
ஒருவரால் ஒருவர் இவன் பரிசுத்தவான், இவர் தேவனுடைய மனுஷன், இவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, இவர் தேவனுடைய பரிசுத்தவான், இவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர் என்றெல்லாம் புகழப்படுவதற்காக, இவர் முழுக்கு ஸ்நானம் பெற்று அந்நிய பாஷை பேசி ஆவியின் அபிஷேகம் பெற்று ரட்சிக்கப்பட்டு மறுபடி பிறந்தவர், தேவனுடைய பிள்ளைகள் என்று மற்றவர்கள் உங்களை புகழுவதற்காக நீங்கள் இந்த கள்ள உபதேசங்களை, புரட்டு உபதேசங்களை பின்பற்றி சாத்தானுடைய மக்களாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் பெயரால் இவைகளை செய்து கொண்டு, கிறிஸ்துவின் பெயராலே இவைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று பொய் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். புரியுதா? கிறிஸ்துவுக்கும் நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற ரட்சிப்புக்கும் சம்பந்தமே இல்லை. ரட்சிப்பு தேவனுடையது, ரட்சிப்பு கிறிஸ்துவனுடையது, ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவருடைய ரத்தத்தினால் மட்டுமே வருகிறது. உலகத்தின் தண்ணீர்களில் முழுகினவுடனே நீ பரிசுத்தமான ஆகிவிட முடியாது, நீ ஆவி அபிஷேகம் பெற முடியாது, நீ ரட்சிப்பு பெற முடியாது. அதை புரிந்து கொள். நீ உன்னை நீயே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய், உன்னை நீயே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய், உன்னை நீயே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாய், உன்னை நீயே புகழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த புகழ்ச்சி ஒரு நாள் மண்ணுக்கு இரையாகிவிடும். மறந்து போகாதே. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிப்பீர்கள்? விசுவாசிக்கல, ஆனா சொல்றீங்க நாங்க கண்டோம். உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறி மகிமைப்படுத்தப்பட்ட மகிமையின் ஜீவ ஒளியாக மாறியிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்தில் எந்த மனிதனும் காண முடியாது. நீ அவரை போல் ஆகாவிட்டால் நீ இயேசு கிறிஸ்துவை காண முடியாது. இயேசு கிறிஸ்துவை கண்டேன், அவர் இப்படித்தான் இருக்கிறார் என்று சொல்லுகிறதெல்லாம் பொய், மாயை. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறி சென்று தேவனிடத்திலே சென்று மகிமைக்குரியவராக வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் பாதாளத்திலும் உள்ள அனைத்திற்கும் அனைவராலும் புகழப்படுவதற்குரிய மகிமைக்குரியவராக, மகிமைக்குரிய தேவனாக, ஜீவனின் ஒளியாகிய மகிமையின் தேவ ஆவியானவராக இருக்கிறார். மகிமையின் தேவ ஆவியானவராக இருக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நீ எப்படி பார்ப்பாய்? மனித உருவத்தில் எப்படி பார்ப்பாய்? நான் கேட்கிறேன் என்னை பார்த்து, உனக்குள் இருக்கிற ஜீவனாகிய ஆவியை உன்னால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? உனக்குள் இருக்கிற உள்ளான மனிதனாகிய உன்னுடைய உன்னுடைய ஜீவனாகிய ஆவியை, நித்திய ஜீவன் அல்ல, உன்னுடைய ஜீவாத்மா என்கிற ஜீவனாகிய ஆவியை, உன்னுடைய நிஜ வடிவத்தை, இந்த புற உடலின் சரீரத்தை அல்ல, உன்னுடைய உள்ளான மனிதமாகிய அந்த ஜீவாத்மாவின் வடிவத்தை, அந்த ஆவி ஒளி உடலை உன்னால் பார்க்க முடியுமா? முடியாதே. பின் எப்படி நித்திய ஜீவனாக, ஜீவனின் அறிவாகிய ஒளியாக இருக்கிற மகா பரிசுத்தமுள்ளவராகிய பரிசுத்த ஆவியானவரை, பரிசுத்த ஆவியாய் இருக்கிற மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நீ எப்படி காண்பாய்? பச்சை பொய் சொல்லுகிறாயே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் பொய்களையே நம்புகிறீர்கள், பொய்களுக்கு செவி கொடுக்கிறீர்கள். ஏனெனில் பொய் எனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறவன் சாத்தான், ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்கிறவன், கிறிஸ்துவின் வேஷத்தை அல்ல, கிறிஸ்துவின் முன் தூதனாகிய ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறவன். கிறிஸ்துவை போல் இருப்பவன் தான் கிறிஸ்துவின் முன்தூதன், தேவனை போல் இருப்பவன் தான் தேவனுக்கு முன்தூதன். உன்னதமான தேவனுக்கு ஆசாரியனாய் இருந்தவன் தான் மெல்கிசேதேக், தியோபானிக் கிரைஸ்ட், ஃபோர் ரன்னர் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்கு முன்னோடி, கிறிஸ்துவுக்கு முன் நின்றவன், தேவனுக்கு முன் நின்றவன் மெல்கிசேதேக், உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். அவன் எங்கே போனான், எங்கிருந்து வந்தான் என்று யாருக்கும் தெரியாது. அவன் தான் கிறிஸ்துவுக்கு முன்னோடி, தேவனுக்கு முன்னோடி, தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். தேவன் எப்படி பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரோ, ஜீவனின் ஒளியாய் இருக்கிறாரோ, அது போலவே மெல்கிசேதேக்கும் இருப்பான். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடி பரிசுத்த ஸ்நாபக யோவான். சாத்தான் ஸ்நாபக யோவானுடைய வேடத்தை தரித்துக் கொள்ளுகிறான். சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறான். ஜீவ ஒளியாகிய கிறிஸ்துவின் முன் தூதன் யோவான் ஸ்நாபகன் அல்லது மெல்கிசேதேக்
இவர்களுடைய வடிவத் தோற்றத்தை தான் எடுத்துக்கொண்டு தன்னை கிறிஸ்துவாக காண்பித்துக் கொண்டிருக்கிறான். இவர்கள் கண்டது யாரும் கிறிஸ்து அல்ல, பரிசுத்த ஆவியானவராகிய கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்தில் எவனும் கண்டதில்லை. அவர் பரலோகத்திற்கு ஏறி சென்ற பிற்பாடு ஒருவனும் அவரை கண்டதில்லை. கண்டவன் ஒருவன் இருந்தான், ஸ்தேவான். வானம் திறந்திருக்கிறதையும் வானத்தின் வாசலிலே பிதாவும் குமாரனும் நின்று கொண்டிருக்கிறதையும் கண்டேன் என்று சாட்சி சொன்னான். கல்லறிந்து கொல்லப்பட்டான். பிதாவையும் குமாரனையும் கண்டவன் உயிரோடு இருக்க முடியாது. யோவான் தரிசனத்திலே கண்டான். பரிசுத்த யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே இருக்கிறது. அவன் அவரை கண்ட மாத்திரத்திலே நான் கிறிஸ்துவை கண்டேன் என்று அவன் சொல்லவில்லை. மனுஷகுமார் மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன் என்று சொன்னான். மனுஷகுமாரனை கண்டேன் என்று, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை கண்டேன் என்று அவன் சொல்லவில்லை. மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். கண்ட மாத்திரத்திலே செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன் என்று சொல்லுகிறான். தரிசனத்திலே. நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு போறீங்களா? தினந்தோறும் ராத்திரி பார்க்கிறீங்களா? மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை மகா பச்சை பொய்யர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, சத்திய வசனங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, வார்த்தையாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, வார்த்தையானவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவனாகிய இயேசு என்னும் நாமத்திற்குரிய இம்மானுவேல் என்னும் உங்களோடு இருக்கும் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டு தன்னை கிறிஸ்துவாகவும் தன்னை இயேசுவாகவும் தன்னை பிதாவாகவும் தன்னை பரிசுத்த ஆவியானவராகவும் காட்டிக்கொள்ளுகிற சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் நம்புகிறீர்கள், அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாய் இருக்கிறீர்கள், தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக இல்லை. கிறிஸ்துவை உடையவனே கிறிஸ்துவன், பரிசுத்த ஆவியானவராகிய கிறிஸ்துவை உடையவனே கிறிஸ்தவன். அவனுக்கே பரலோக ராஜ்யம், அவனுக்கே நித்திய ஜீவன். தண்ணீர் முழுக்கினால் ஆவி அபிஷேகம் பெற்று மறுபடி பிறந்த அந்நிய பாஷை பேசுகிற பரதேசிகளுக்கெல்லாம் இங்கே நித்திய ஜீவன் இல்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுடைய மகிமையை, தேவனால் வருகிற மகிமையை எதிர்பார்த்து கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, மனுஷரால் புகழப்படுவதற்காக, ஒருவரால் ஒருவர் மகிமைப்படுத்தப்படுவதற்காக. அதான் சொல்றேனே, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், அல்லேலூயா பாஸ்டர், ஸ்தோத்திரம் பாஸ்டர். பாஸ்டர் திருப்பி பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், அல்லேலூயா பிரதர், அல்லேலூயா சிஸ்டர், ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் பாஸ்டர், ஸ்தோத்திரம் சிஸ்டர். ஒருவரால் ஒருவர். நீ அவருக்கு சொல்லுகிறாய், அவர் உனக்கு சொல்லுகிறார். ஒருவரால் ஒருவர் நீங்கள் உங்களை நீங்களே கனப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள், உங்களை நீங்களே மகிமைப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள். கர்த்தருக்குரிய வார்த்தைகளை, கிறிஸ்துவுக்குரிய துதி கனம் மகிமையை உங்களுக்குள்ளே நீங்கள் பரிமாறிக்கொண்டு ஒருவரை ஒருவர் மகிமைப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள். இவைகள் மட்டுமல்ல, காணிக்கைகளை தருகிறவர்களை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்கள். கர்த்தருக்கு நீ கொடுக்கிற காணிக்கைக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவர் அதிக காணிக்கை கொடுத்திருக்கிறார், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாரையா உங்க கர்த்தர்? நீ யாருக்கு ஐயா காணிக்கை கொடுத்த? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படித்து பாருங்கள். தர்மம் கொடுக்கிறவன் கூட உன் வலது கை கொடுக்கிறதை இடது கை அறியாதபடி கொடுக்க வேண்டும். நீ தான தர்மம் பண்ணுகிற போது உனக்கு முன்பாக தாரை தப்பட்டை ஊதக்கூடாது. நீ மைக்கு காண எல்லாம் எடுத்து வச்சு ஊரை கூட்டி நான் 10 பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட புத்தகங்களை வழங்குகிறேன், பள்ளிக்கூடத்திற்கு பீஸ் கட்டுகிறேன், பள்ளிக்கூடத்திற்கு அவர்கள் செல்வதற்கு அல்லது கல்லூரிக்கு செல்வதற்கு அவர்களுக்கு புத்தாடைகளை கொடுக்கிறேன் என்று ஊரை கூட்டி மைக் வச்சு கூப்பிட்டு தாரை தப்பட்டை ஊதி தான தர்மம் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கையும் கணக்கு வாசிக்கிறதுக்காக சபைக்கு வந்திருக்கல இவர்தான் அதிகமாக காணிக்கை வைத்திருக்கிறார் என்று பிரைஸ் வாங்குவதற்கு நீ காணிக்கை கொடுக்க கூடாது. நீ கொடுக்கிற காணிக்கை பிறருக்கு அறியாதபடி, பிறர் அறியாதபடி
உன் வலதுகை கொடுப்பதை உன் இடதுகை அறியக்கூடாது, உன் இடதுகை கொடுப்பதை உன் வலதுகை அறியக்கூடாது. நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அப்படியா கொடுக்குறீங்க? கோவில்லையே கொள்ளையடிக்கிறீங்க, காணிக்க பணத்தையே திருடுறீங்க, அதுலயே காணிக்க கொடுக்குறீங்க. கேவலமா தெரியல? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மனிதருடைய புகழ்ச்சிகளுக்காக, மனிதரால் புகழப்படுவதற்காக, ஒருவரால் ஒருவர் புகழப்படுவதற்காக, மகிமைப்படுத்தப்படுவதற்காக காணிக்கை கொடுக்கிறவர்களே, தான தர்மம் செய்கிறவர்களே, ஏழைகளுக்கு உதவுகிறவர்களே, உதவி செய்கிறவர்களே, கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறவர்களே, மனிதரால் மனிதருக்கு கிறிஸ்துவுக்குரிய துதிகன மகிமை, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், பிரைஸ் தி லார்ட் போன்ற வார்த்தைகளை மனிதருக்கு செலுத்துகிறவர்களே, நீங்கள் எல்லாம் ஒருவரால் ஒருவர் உங்களை மகிமைப்படுத்திக் கொள்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். தேவனால் வருகிற நித்திய ஜீவனாகிய, ஆத்தும ரட்சிப்பின் நித்திய ஜீவனாகிய தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனால் வருகிற நித்திய கன மகிமையை, நித்திய ஜீவனாகிய மகிமையை நீங்கள் விரும்பவில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். காரணம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறீர்கள். இயேசுக்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை காலின் கீழ் மிதித்து அவர் சிலுவையில் உங்களுக்காக சிந்தின ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி உலகத்தின் ஆற்றின் தண்ணீர்களிலே, குளத்தின் தண்ணீர்களிலே, ஏரி தண்ணீர்களிலே, தொட்டிகளிலே நிரப்பப்பட்டிருக்கிற தண்ணீர்களிலே போய் முழுகி உங்களை கழுவிக் கொள்ளுகிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவினால் வருகிற மகிமையை நீங்கள் விரும்பவில்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே உலகத்திற்குரியவைகளே நாடுகிறீர்கள், உலகத்திற்குரியவைகளாலே விழுங்கப்பட்டு போவீர்கள். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமென். கர்த்தருடைய இந்த வார்த்தைகள் சத்திய வார்த்தைகள், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். வருகிற திங்களன்று இன்னொரு செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இந்த செய்தி உங்கள் சிந்தனைக்கும், உங்கள் தியானத்திற்கும், உங்கள் மனமாற்றத்திற்கும் ஏதுவானதாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் இந்த இறைவார்த்தைகளின் வழியாக உங்களோடு பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா.